Hello friends, welcome to HASI Fashion. இன்னைக்கு வீடியோல ஒரு வயசு குழந்தைக்கு போடுற மாதிரி பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துர்க்கேன். இந்த பேப்பர் வந்து டபுள் ஃபோல்டடா இருக்கு. சோ இந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நான் ஹைட் வந்து 6 inches மார்க் பண்றேன். இது வந்து பஃப் ஸ்லீவோட மொத்த உயரம். அதே மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி அகலம் வந்து 6 inch எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இனி அடுத்தது இந்த ஹேண்டோட லென்த் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 5 inchும் சைடில் வந்து ஒரு 2 inchும் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரிஜினல் ஸ்லீவோட ஹைட் வந்து 5 inch தான். பட் இது பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால 1 inch எக்ஸ்ட்ரா ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை லைன் ஜாயின் பண்ணி எப்போவும் நம்ம வந்து ஸ்லீவுக்கு எந்த மாதிரி ட்ரா பண்ணுவோமோ அதை மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து நம்ம வந்து 1 inch எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல அதுக்கு மேலே அப்படியே கர்வாக வளைச்சி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாடல் பஃப்புக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுத்தால் தான் அந்த பஃப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து பேப்பரில் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து எந்த கிளாத்தில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவில் ஒரு 4.5 inch ஃப்ரம் தி டாப்லேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணி க்ரூவ் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ப்ளீட் வைக்கணும். இந்த ப்ளீட் வந்து சென்டர்லேருந்து நம்ம வந்து சைடுக்கு வைக்கிறது மாதிரி வைக்கணும். ஸோ நம்ம வந்து 4.5 inchக்கு ஒரு க்ரூவ் கட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த 4.5 inch அளவு வரைக்கும் ஒரு 4 ப்ளீட் வரது மாதிரி சின்ன சின்னதாக, ரொம்ப கேப் விட வேண்டாம். அந்த 4.5 inchக்குள்ளாடி ஒரு 4 ப்ளீட் வரது மாதிரி, அதுவும் அவுட்வர்ட்ஸில் வெளியே பார்த்து வரது மாதிரி நம்ம வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். அது வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டர்லேருந்து சைடுக்கு ஒரு அதே மாதிரி 4 ப்ளீட் அதே அளவில் எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு இப்போ உள்ள நியூ மாடல் பஃப் நமக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. இதில் நான் லைனிங் கொடுக்கல. நீங்கள் வந்து லைனிங் கொடுக்கணுன்னா நம்ம நார்மலாக அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்லீவும் ரெடி ஆகியாச்சு. இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நாம் இனி இந்த பட்டு பாவாடையோட ஷர்ட் கூடலாம் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது எப்போ மாதிரி சென்டர்லேருந்து ஒரு பக்கம் சைடு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி மறுபடியும் நம்ம வந்து சென்டர்லேருந்து இன்னொரு பக்கத்தை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அந்த கிளாத் ரெண்டும் ஒரே அளவில் இருக்கிறது மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்தாச்சுன்னா நம்மளோட ஹேண்டை வந்து நம்ம ஷர்ட் கூடலாம் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.